சந்தியாரகம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழு மாயா கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்க. மாயாவை எல்லார் முன்னாடியும் இன்சல்ட் பண்ணுறாங்க. மாயாவை கிளாஸ் ரூம்லேருந்து இழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளுறாங்க. அப்போ மாயா, என்ன நீங்கள் எல்லார் முன்னாடியும் இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அராஜகம் பண்ணுறீங்க, என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும். இந்த காலேஜில் ட்ரெஸ் கூட இருக்கக்கூடாது. என்னோடய கோரிக்கையெல்லாம் நிறைவேற வரைக்கும் நான் இங்கேருந்து நகர மாட்டேன் அப்படின்னு போராட்டத்தில் இறங்குறாங்க. என்னோடய ட்ரெஸ்ஸில் நீங்கள் என்ன ஆபாசத்தை பார்த்தீங்க, உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்க, அதுக்கு அவங்க இது கோயட் படிக்கிற காலேஜ், ஆம்பளை பசங்கள்லாம் இருக்காங்க, ஆம்பளை பசங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் தப்பாக பார்ப்பாங்கன்னு சொல்ல, அதுக்கு மாயா வந்துட்டு காலேஜில் போட்டுட்டு வந்தால் தப்பாக பார்ப்பாங்க, அப்போது இதே ஆம்பளை பசங்க வெளியில் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர பொண்ணுங்களை பார்த்தா அது தப்பு இல்லையா? ஆம்பளை பசங்க தப்பாக பார்ப்பாங்கன்றதுக்காக பொம்பளை பொண்ணுங்களை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? காலேஜ்லேயும் சரி வெளியிலையும் சரி பொண்ணுங்களை தப்பாக பார்க்கக்கூடாதுன்ற எண்ணத்தை வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் கேர்ள்ஸை கண்ட்ரோல் பண்ணுறீங்களே, இதுதான் உங்களோட டெமோக்ரஸியான்னு கேட்க, ஆம்பளை பசங்களை திருத்துறது எங்களோட வேலையா அப்படின்னு கேட்க, அப்போ பொண்ணுங்களை கண்ட்ரோல் பண்ணுறது தான் உங்களோட வேலையா? பொண்ணுங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பசங்கக்கிட்ட சொல்லுங்கள், பொண்ணுங்களை வந்து தப்பாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்ல, இங்கே பாருமா, இதெல்லாம் நாங்கள் கேட்க விரும்பலை, இது காலேஜோட ரூல்ஸு, ஷால் போட்டுட்டு தான் காலேஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, இது நான் படிக்கிற காலேஜ், எனக்குன்னு ஒரு சில சுதந்திரம்லாம் இருக்குது, என்னோடய கேள்விக்கான விட கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து நகர மாட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. தனம் மாயா கிட்டே கெஞ்சிட்டு இருக்காங்க. மாயா, இதெல்லாம் வேண்டாம், அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும், விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே வீட்டில் ரகுராம் ஜானகி கிட்ட, அந்த பொண்ணு மாயா கிட்ட சொல்லி தானே அனுப்புனேன், பார்த்து நடந்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட பத்மாவும் பார்வதியும், பார்த்தீங்களா, அந்த மாயா மேலே இன்னும் அண்ணனுக்கு நம்பிக்கை வரல, அதனால தான் இப்படி பயந்து போய் கேட்டுட்ருக்காரு உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரமணி அம்மா, அதெல்லாம் வந்து ஜானகி பார்த்துப்பா, நீங்கள் முதல்ல உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரமணி அம்மா ஜானகி கிட்ட, அந்த பொண்ணு ஒழுங்காக இருப்பாள், இந்த காதல் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட மாட்டாளான்னு கேட்க, அதுக்கு ஜானகி, அவள் அமெரிக்காலே ஒழுங்காக வளர்ந்த பொண்ணு தான் அத்தை, அதனால் அந்த தப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் அங்கே வராங்க, மாயா கிட்ட பேசுகிறாங்க. இப்போ மாயா, நீங்கள் இந்த பிரச்சனையை சரி பண்ணுவீங்க நான் நம்புறேன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அதுக்கு பிரின்சிபல், என்னம்மா நீ இங்கிலீஷில் பேசிட்டா உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைப்பா, நீ சரிப்பட்டு வரமாட்ட, உனக்கு இந்த காலேஜ் செட் ஆகாது, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உனக்கு அமெரிக்கா தான் செட் ஆகும்னு பிரின்சிபல் சொல்ல, அப்போது மாயா கிட்ட மற்ற லெக்சரர்ஸ் எல்லாரும், நம்மளோட கலாச்சாரப்படி பொண்ணுங்கன்னா குனிஞ்ச தலையை நிமிரக்கூடாது, அதட்டி பேசக்கூடாது, ஆம்பளைங்க வந்தால் விலகி போகணும், முக்கியமாக ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், இதுதான் நம்மளோட கலாச்சாரம்னு சொல்ல, அதுக்கு மாயா, அப்போது ஆண்களுக்கு என்ன கலாச்சாரம் இருக்குது, என்ன ட்ரெஸ் கோடு இருக்குது, என்ன பிஹேவியர் கோடு இருக்குது சொல்லுங்கள், இதோ நிற்கிறாங்களே இந்த சீனியர்ஸ் என்கிட்ட வேர்பல் அப்யூஸ் பண்ணாங்க, அதை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்கல, ஆனால் நான் போட்டுட்டு வந்திருக்கிற ட்ரெஸ் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் கட்டியிருக்கீங்களே அந்த சேலை, அந்த சேலையில் உங்களோட இடுப்பு தெரியுது, நீங்கள் ப்ளவுஸ் போட்டால் உங்களோட முதுகு தெரியுது, ஆனால் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், எனக்கு கலாச்சாரமாக கம்ஃபர்டபுளான்னு பார்த்தா எனக்கு கம்ஃபர்டபுள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, தனம் மாயா கிட்ட, மாயா நான் வேணும்னா என்னோட தாவணியை கிழிச்சு கொடுக்குறேன், அதை நீ ஷாலாக போட்டுக்கோ, தேவையில்லாமல் எதையும் பண்ணாத விட்டுரு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. பிரின்சிபல், நமக்கு வேறு வழி இல்லை, நாம் போலீஸை தான் வர வைக்கணும் அப்படின்னு போலீஸாக வர வைக்கிறாங்க. போலீஸ்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. எங்கள் காலேஜ் ரூல்ஸ் படி துப்பட்டா போட்டுட்டு வரணும், அந்த பொண்ணு துப்பட்டா போட்டுட்டு வரல, அதனால் நாங்கள் வெளியில் போக சொல்லி சொன்னோம், ஆனால் அந்த பொண்ணு போராட்டம்னு இறங்கிட்டா, அந்த பொண்ணை நீங்கள் எப்படியாவது வெளியில் தள்ளிடுங்க, வெளியில் போயிட்டு அந்த பொண்ணு என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ லேடி போலீஸ் எல்லாம் வந்து மாயா வந்து கூப்பிடுறாங்க, வாமா அப்படின்னு இழுக்கிறாங்க. அப்போ மாயா, என்னால் முடியாது, அப்படி நான் என்ன உடம்பு தெரியிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டேன், இங்கே வன்கொடுமை பண்ணுறாங்க, எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், என்னோடய உரிமைக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன அப்படி போட்டுட்டேன், நான் பேண்ட்டு ஷர்ட் தான் போட்டிருக்கேன், நீங்களும் அதே மாதிரி தானே போட்டிருக்கீங்க, அதில் என்ன ஆபாசத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அதே மாரி போலீஸ் வந்து மாயாவை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ மாயா வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கத்துறாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, நான் உங்களோட உரிமைக்காக தானே போராடுறேன், இப்படி பொண்ணுங்களை அசிங்கப்படுத்துகிறாங்களே, நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களான்னு கத்துறாங்க. உடனே எல்லா கேர்ள்ஸும் ஓடி வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்துட்டு பிரின்சிபல் கிட்ட, வேறு வழி கிடையாது, நீங்கள் காலேஜ்க்கு லீவ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.